Hello guys, welcome back to our channel. இந்த மாதிரி ரொம்ப டர்ட்டியாக ரொம்ப ஸ்க்ராச்சஸாக இருக்கக்கூடிய கம்பெனி ஸ்டிக்கரை இந்த மாதிரி எப்படி பக்காவாக மாற்றணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2012 மாடலில் உள்ள மஹேந்திராவோட ஸ்கார்பியோ வெஹிக்கிள் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு என்ன ஒரு கஸ்டமைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஸ்டிக்கரான கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஒரிஜினல் ஸ்டிக்கர் ரொம்ப டர்ட்டியாகவும் ரொம்ப வெடிச்சு போய் அது ஒரு மாதிரி நிலையில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இதை ஃபுல்லாகவே ஸ்டிக்கரை ஃபுல்லாக பீல் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி கம்பெனி ஸ்டிக்கரை வந்து வாங்கி இதை வந்து நம்ம அப்ளிகேட் பண்ண போகிறோம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெஹிக்கிள் அப்படி இல்லாட்டி எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் உங்கள்கிட்ட இருந்தாலும் கம்பெனி ஸ்டிக்கர்ஸ் ஃபுல்லாக ஃபேடோ ஸ்க்ராச்சஸோ இருந்தாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஸ்டிக்கர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன் தெரியும், காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் இந்தியா வந்து ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாமா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஸ்டிக்கர் வந்து ரொம்பவே ரொம்ப 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 வெயிலில் இருந்து அது அப்படியே அதோட ஜெல்லாகி மெர்ஜ் ஆயிடுச்சு. இது என்ன பார்த்தீங்கன்னா ஹீட்ரு போட்டு அப்படியே இல்லை ஒன் பை ஒன்னாக அப்படியே நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்ரு போட்டு ஸ்க்யூஸியை போட்டு மாறி ரிமூவ் பண்ணோம். இதே பெயிண்டடாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பெயிண்ட் ரிமூவர் போட்டு டப்புன்னு ரிமூவ் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி ரொம்ப இருக்கிற ஸ்டிக்கர்ஸை வந்து இப்படி தான் ஹீட்ரு போட்டு ரிமூவ் பண்ண முடியும். ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே வரும், ஏன்னா லைட்டாக ஹீட் காமிச்சிட்டு நம்ம ரிமூவ் பண்ணாவே ஈஸியாக வந்துடும். என்ன ரீசன்னா இந்த ஏரியாவிலையும் அண்ட் இந்த பிளெண்டான ஏரியாவில் ஃபுல்லாக ஸ்டிக்கர் வெட்டி இருந்திருக்கும். ஸோ நம்ம அதை வந்து எடுக்கும்போது கரெக்டான பீசஸ் பெரிய பீசஸாக வராமல் குட்டி பீசஸாக வந்திருக்கும். ஸோ இப்போ இதில் நீங்கள் வீடியோ பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், இதை நம்ம நார்மலாக ஹீட் பண்ணி மொத்தமாக உரிச்சு கூட நார்மலாக எடுத்துடலாம். ஸோ இதுவும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த டோரில் உள்ள ஏரியாவே வந்து நம்ம நார்மலாக ரிமூவ் பண்ணாவே ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அதோட ப்ராசஸையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக நம்ம ஹீட் ஆஃப் காமிச்சிட்டு அடுத்து இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம பேனட்டில் வந்து ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஹீட் ஆஃப் மட்டும் காமிச்சிட்டு ஜஸ்ட்டு இதை நீங்கள் எடுத்துட்டிங்கனாவே ஓவராலாக இருக்க எல்லா ஸ்டிக்கர்ஸுமே வந்துடும். ப்ளஸ் அதோட கம்மிங் மட்டும் அதில் அப்படியே இருக்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து வெஹிக்கிளில் உள்ள நம்ம ஸ்டிக்கர்ஸ் ஓவராலாக இருக்கக்கூடிய பாடி ஸ்டிக்கர்ஸ் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ரிமூவ் பண்ணி எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பெயிண்ட் சிங்க்கு பெயிண்ட் வெடிப்பு அந்த மாதிரிலாம் நிறையா டேமேஜஸில் ஆல்ரெடி இன்க்ளூடாகவே இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ரீபெயிண்ட் மேபி பண்ணியிருக்காங்கன்னு தான் நமக்கு தோணுது. என்ன ரீசன்னா 2-3 இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரியே பார்த்துருக்கலாம். ஸோ இது வந்துலாம் பக்காவாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியை பக்காவாக ஒரு வாட்டர் வாஷ் அடிச்சுட்டு இந்த கிளாஸில் ஒரு மாதிரி கிளேஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாகவே பக்காவாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு வாட்டர் வாஷ் அடிச்சுட்டு ஒரு பாலிஷ் அடிச்சுட்டு பக்காவாக ரெடி பண்ணி உங்களுக்கு அது அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறோம். ஸோ இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டிக்கர் இன்ஸ்டாலேஷன் பார்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க பாலிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதில் வந்து நம்ம ஸ்ப்ரே போட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கரை வந்து 1 by 1 பானட்டு, சைடு ஃபெண்டரு, டோரு, பேக் டோரு அண்ட் பேக் டிக்கி இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் அப்ளிகேட் பண்ணிவிட்டு ஃபைனல் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ண ஃபைனல் ரிசல்ட்டு. ஸோ இது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா பிஃபோர் இருந்ததுக்கு ஆஃப்டர் எவ்வளோ பக்காவாக நீட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டு குவாலிட்டியான ஒர்க் ஃபுல்லாகவே நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி உங்களோட ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துக்கு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.